பாய். சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சுகம்தான். ஓஹோ, இதுக்கு தான் டெய்லி அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். இரு அம்மா கிட்ட சொல்லி உன் கதையை முடிக்க வைக்கிறேன். என்னடா இவன் புயல் ஓடுறானா? டேய் நில்றா. ஐயோ தக்காளி ஒண்ணுதான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? எதிரில நகுறேன், அது கூட தெரியாம நீ அங்க ஓடுற. தக்காளி ஒரு பேபி வராம பாரு, அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து தக்காளி. நான் மாட்டேன். சரி நம்ம போயிட. நான் பாத்துறேன். துரோகி ஒன்றரை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டியாடா. எங்க வீட்டு சொத்தை தூணுங்கன்னு என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டியாடா. நில்லையா, நான் யாருமா சவுண்ட் விட்டுனுக்குற? நான் யாருன்னு தெரிந்தா? டேய் தக்காளி, இவன் என் பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுத்துட்டான்டா. பேபி ஒண்ணு இல்ல, உன் பொண்ணு பூ வச்சா அதனால பூல வாங்கி கொடுத்தா. இதுனா தப்பு இது. ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல வந்த மாதிரி நானு. ஏன் என் பொண்ணு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல 2 ஏக்கரா காப்பா வாங்கி கொடுத்துருவானா அவன்? அவன் கேட்குறான், நீ வேற நீ ஏன் பார்க்குற? 50 ரூபா பூவுக்கும் 5 கோடி ரூபா இடத்துக்கு வித்தியாசம் இல்லை. பேசி சமாளி தக்காளி. அவன் என்ன சொல்ல வரான்னா? நீ ஒன்னும் சொல்லாதியா, அவன் என் முதுகுல குத்திட்டாயா. நான் இங்கதான் நிக்கிறேன், எனக்கு தெரியாம முதுகுல குத்திருக்கான். காமி எதுவுமே தெரியல, எப்ப இவன் முதுகுல குத்தினா? அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாயா. நீ என்னடானா இன்னத்துக்கு தான் கிரிஞ்சி காமெடி எல்லாம் பண்ணுகிற. தக்காளி அவன் வேற கோவமாக்குறான். நீ என்ன காமெடி பண்ணி என்ன உடம்பு ரணகலம் ஆக்கிட போற? எதனா சொல்லி சமாளி. இப்ப பாரு, நான் சொல்ல அவன் அப்படியே வீட்டுக்கு போயிடுவான். யோ காலைல சாப்பிட்டியா? ஐயோ முறைக்கிறானே. யோ என்னையா நான் என்ன கேட்க சொன்ன, நீ என்ன கேட்குற? யோ இப்போ நான் சாப்பிட்டியான்னு கேட்டேன்ல, அவன் காலைல சாப்பிட்டுருக்க மாட்டான். அவன் அப்படியே சாப்பிட திரும்புவான்ல, அதுக்கப்புறம் ஓடிடலாம். ஐயோ நீ பெரிய மனுஷன் சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாரு. எங்களுக்குள்ள கலப்பினத்தை உருவாக்குனா கலவரத்தை உருவாக்கிட்டு போலுக்குது. என் சின்ன பொண்ணுக்கு அவன் பூ குத்துட்டான்னு கொந்தளிச்சு போய்கிற. இன்னத்துக்கு என் கொலைக்கு சாப்பாடு தேவையா? அம்மா கொஞ்சம் வெளில வாயேன். ஏன் இப்படி காலையில கத்திட்டு வர? உங்க அப்பா கூட உன கை நீ தானே போக சொன்னேன். இங்க வந்து கத்திட்டு இருக்க நீ. அம்மா அந்த ரெட்டை புளிய மரத்தாண்டா. நடு ரெட்டை புளிய மரத்தாண்டி அங்க உன்னை போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. பேயை பார்த்து பயந்துட்டியா? ஆமா பார்த்தேன். பாத்தியா? என்னடி பார்த்த? பேயை பார்த்துட்டியா? மா பேயெல்லாம் பார்க்கல, அந்த கட்டையா இருக்கான கட்டையா, அது உன் தங்கச்சி தலையில பூ வைக்குது, அதை பார்த்து உன் தங்கச்சி சிரிக்குது, அதான் பார்த்தேன். வரட்டும், எனக்கு கையை காலை உடைக்கிறேன். தாய் இல்லாத பொண்ணு தாய் மாதிரி பாத்துக்கிட்டா திமிர்த்தனை பண்றாளா? பாத்துக்கிறேன். ஐயோ அக்கா வாடி வா. எங்க போயிட்டு வர? கழனிக்கு தான் போயிட்டு வரேன். நீ கழனிக்கு போனதையும் பார்த்து அம்மா கிட்ட நீ மாடு கட்டினதையும் சொன்னேன். நம்ம கழனிக்கும் போல மாடும் கட்டல, இந்த சில்லு வந்து என்னத்தை போட்டு குடிச்சு தெரியலையா? அங்கே நில்றி, படிக்கட்டுல காலை வைக்காத. உன்னை அக்கா மாதிரி அடி பாத்துக்கிட்டேன், அம்மா மாதிரி பாத்துக்கிட்டதுக்கு என்கிட்ட நீ தகுடு தத்து வேலை காட்டுறியா? என்னப்பா சொல்ற? ஞாபகம் இல்லையா சித்தி? ரெட்டை புள்ளியா வரும். அவ சொன்ன சொல்லே போதும். நல்லா போட்டு குடுத்துருக்குதே. அக்கா இவன் சொல்றதெல்லாம் நம்பாதக்கா. என்னடி மறுபடியும் என்கிட்ட பொய்யா சொல்லி திடீர குழந்தை பாத்துட்டு வந்து சொன்னதெல்லாம் இருடி உன்னை. எத்தனை தடவை படிக்காம இருப்பேன்னு எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருப்பேன். நல்லா வாங்க சித்தி. அம்மா ஏமா சித்தி இங்க வச்சு அடிக்கிற? முடுக்கா இப்பயாச்சும் இந்த சித்தி மேல உனக்கு பாசம் வந்துட்டு. ஓ மேல பாசமா? அம்மா எனக்கு படிக்க டிஸ்டர்பா இருக்கும், கட்டையா முன்னாடி எத்தனை போய் ஆடிங்க. அடிப்பாவி, உன்னை போய் கொஞ்ச நேரத்துல நல்ல பொண்ணு நினைச்சுனேன். நாமா மச்சனுக்கு அம்மனே இருக்கா, அவன் முன்னாடி எத்தனை போய் இதை மிதிமா. வாடி. அக்கா வேணாக்கா, அக்கா வேணாக்கா. அந்த கட்டி என்ன பாத்தியா? ஆண்டி அவரு உங்க அப்பா கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு, சீக்கிரம் போங்க. என்னது எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுங்கறானா? எந்த இடத்துலமா? ஆண்டி நாளா தெரியல, சீக்கிரம் போங்க, அடிச்சுக்க போறாங்க. சரிம்மா நான் போய் பாக்குறேன். வாடி. கட்ட இன்னொரு முறை என் பொண்ணு பின்னாடி சுத்தத்தை பார்த்தான்னு வச்சுக்கோ நீ கெட்ட. கட்ட நீ ஏன் பயப்படுற? நான் தான் இருக்கல. யோ இன்னொரு வாட்டி கட்டி எடுத்துட்டா குழந்தை எடுத்துருவேன். டேய் வரைஞ்ச மேசா, என்கிட்டயே உன் வேலையை காட்டியா? போட ஓரமா. அதான் பாரு எங்க பொண்ணுங்க 2 வருது, உன்னை இன்னைக்கு பின்னி பெடல் எடுக்க போது பேரு. பா நிலுப்பா. அம்பா நான் இங்க பெருமன் சேர்க்கிறேன், நான் சொல்றபடி போங்க. கட்டியும் ஒரு நல்லவன். அவன் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், என் பொண்ணு பின்னாடி ஏன்டா சுத்துறான்? தக்காளி நீ இவ்வளோ பதுசியா பேசுற, ஒன்னு இழுத்து பேசுறான், கம்முனுக்குற. எடுத்து போடியா 4 வார்த்தை. ஏய்
ஒரு சிங்கிள் டீக்கு என் பக்கத்துல நிக்கிறவன் நீ என்ன பார்த்து பேசுறியா? டேய் என்னடா எங்க அப்பாவை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு பேசுற, உனக்கு காதுல வச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. ஏமா காதுல இடம் இல்ல, வேணா பாக்கெட்ல. பாத்தியாம்மா சின்ன பொண்ணு, நீ பண்ண வேலைக்கு கண்ட நாளெல்லாம் வந்து என்ன கலாய்க்குது. நம்ம குடும்ப கௌரவத்தை போய் தோட்டி போயிட்டு நம்ம குடும்ப மானத்தை நடு ரோட்ல தந்து. ஏன்பா நீ இவ்வளவு பேசுறியா? இவங்க என்ன பண்றா பாரு, எருமாட்டு மேல மழை பெஞ்சா போல நிக்கிறாங்க. ஆமா, அது தெரியாம தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிறேன். இந்த பாரு, அப்படியே காது மேல ஒன்று வச்சுன்னு வச்சுக்கோ, அந்த காதுல புகை வரும். யோ கத்தாலியா, பொறுமையா பேசு. உனக்கு பூ குத்துறது மட்டும்தான் தெரியும். சினிமா கூட்டு போனா, ஹோட்டலுக்கு கூட்டு போனா, ஜூஸ் கடை கூட்டு போனா, பார்க் கூட்டு போனா, எல்லா இடத்துலயும் கூட்டு போலாம். ஏய் தக்காளி, இது 2 பேரும் சேர்த்து வைப்பேன் பார்த்தா பிரிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றியாடா? அவன் என்னடா சொல்றது, நான் சொல்றேன். என் பொண்ணு எக்காலத்திலையும் கட்டினுக்கு கிடையாது. பொண்ணு கிடையாதா? பட்ஜெட் நிமிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நானும் போறேன். ஏய் என்னடா தக்காளி, நீ சொல்லி தான்டா செஞ்ச, நீ தான்டா சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன. நான் தான் உங்களை சேர்த்து வைக்கணுமா? யோ நான் யார் பெரிய குண்டை போடுறேன் என் மேல. திருச்சி விடுவ பாக்குற ஐயா, இவன் சொல்லிதான் உங்க பொண்ணை நான் லவ் பண்ணேன். ஏமா தப்பா நினைக்காத, இவன் சொல்லிதான் உங்க பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுத்தேன். இவன் சொல்லிதான் சினிமா தியேட்டருக்கு கிட்ட போனேன். இவன் சொல்லிதான் 2 பேரும் ஜூஸ் ஒரே ஸ்டா போட்டு குடிச்சோம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நானா? ஆனா பாவி, உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டியாடா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த வரிஞ்ச மீசை தான். போடுமா அவனை, அப்படியே போடுமா 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 அப்படியே போடுமா 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 அப்படியே போடுமா போடுமா அப்படியே போடுமா போடுமா போடு 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 போடு. அப்புறம் மாமா கூட சேர்ந்து நானும் அடிச்சிட்டேன். பொண்ணு எனக்கு தானே. யாருக்கு யாரா மாமா? போடா அப்படி. என்ன பண்ணாலும் உங்க அப்பா எனக்கு கொடுக்க மாட்டான் போலகுது. A few moments later. கட்டையா நீனா? பின்னால யாரு? மாப்பிள இவன் கிட்ட நான் பேச்சு கழுவி விடுவானே. ஹேய் போடா போடா மாமா. அடா பாவிங்களா, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன சேத்துல தட்டிங்களா? மக்களே, பக்கத்து வீட்டு சொன்னா போயிடாதீங்க. அத்தனை நாளைக்கு அவங்க சேர்ந்து நம்மள விரோதி ஆக்கிடுவாங்க. ஐயோ ஸ்பீடா வர ஏத்திட்டானே.